எல்லாரும் வணக்கம். நான் உங்க கௌதம் பேசிட்டு இருக்கேன். இந்த ஆஸ்க் ரெவனைட்டரோட 6த் எபிசோடுக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ரொம்பவே தேங்க்யூ எப்பவும் குடுக்குற சப்போர்ட்டுக்கு. அண்ட் அந்த வகையில இப்போ சில நியூஸஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன். அத பத்தி ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். Yamaha சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அப்டேட்ஸ் ஏதாச்சும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த வகையில MT-03 அண்ட் R3 வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல நெறைய சேஞ்சஸ் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ அது ஜான்வரில நடக்கும். ஸோ அந்த பைக் ஈவெண்ட்ல வந்து இந்த MT-03 அண்ட் R3 வந்து அந்த அப்டேட்டான வெர்ஷன் வந்து இங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப் கிளட்ச் வந்து இந்த MT-03ல வந்து புதுசா குடுத்துருக்காங்க. அண்ட் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்டார்ம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டருமே வந்து புதுசா இருக்கு. இது வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடயும் வருது. அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்கு. அண்ட் இன்கமிங் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் அலர்ட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சேஞ்சஸோட வருது. முக்கியமா MT-03ல வந்து டெயில் செக்ஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதோட எக்ஸிஸ்டிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, 4.60 லேக் இருக்கு. MT-03 எக்ஸ் ஷோரூம் பிரைஸா. R3யுமே அதே மாரி தான். உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸோட குடுத்துருக்கனால, கண்டிப்பா இது வந்து இந்தியன் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணும்போது, இப்ப இருக்கிற பிரைஸ விட கொஞ்சம் அதிகமா பிரைஸ் ஏறி தான் வரும். டிவிஎஸோட ரானின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட்ஸோடயும் வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க. இதுலனா கோவால நடந்த மோட்டோசோல் 2024ல. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து ஒரு 2 கலர்ஸ் புதுசா குடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மிட் ஸ்பெக் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி ஃபீச்சரா ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட பிரைஸஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. என்னென்ன கலர்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, கிளேசியர் சில்வர் அண்ட் சார்கோல் எம்பர் பெயிண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டெல்டா ப்ளூவும் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார் கேஸே பிளாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரீப்ளேஸ் பண்ணுது. மிட் ஸ்பெக் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த சேஃப்டி ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. அது எதுக்குன்னா, டிவிஎஸ் ரோனினோட டிஎஸ் அப்படிங்கிற அந்த வேரியன்ட்க்கு வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி டாப் ஸ்பெக் வேரியன்ட்டான ரோனின் டிடிக்கு வந்து இது இருந்துச்சு. இப்போ இந்த 2 வேரியன்ட்டுக்கும் இருக்கு. இன்னொரு 2 வேரியன்ட் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். இந்த ரோனின் டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டூயல் சேனல் ஏபிஎஸோட வரனால, இதோட பிரைஸஸ் வந்து கொஞ்சம் ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வர பிரைஸஸ்லேருந்து. இதோட காம்படிட்டர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 அப்புறம் ஜாவா 42 இது எல்லாமே இருக்கு. இயர் எண்ட் வரனால நெறைய வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. என்னென்ன கார்ஸுக்குலாம் வந்து அந்த மாரியான விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சைட்லயே நான் டிஸ்ப்ளேவா போட்டுறேன். ஏன்னா கண்டிப்பா நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னா, அது ரொம்ப டைம் எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, Hyundaiயோட IONIQ 5, வெர்னா, கிராண்ட் ஐட்டன் நியாஸ், அப்புறம் வென்யூ இந்த மாரி நெறைய கார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இயர் எண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. Hondaவோட அமேஸ், சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு Honda சைட்லேருந்து அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க. மாருதி சுசுகியோட ஜிம்னி, ஃப்ராங்ஸ் அப்புறம் கிராண்ட் விட்டாரா இப்படிங்கிற வெஹிக்கிள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் எண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. காருக்கு மட்டும் தான் இந்த டிஸ்கவுண்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ட்ரைம்போட ஸ்கிராம்ப்ளர் 400 எக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா அக்சஸரீஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது இன்ஜின் பார், மட்கார்ட் கிட்டு, லக்கேஜ் ரேக் இப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆஃபர்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 வரைக்கும் தான். யாராச்சும் இந்த இயர் எண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பைக்ஸ் வாங்கணும், கொஞ்சம் கம்மியா கார்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நெனச்சிங்கன்னா, இங்க ஒரு லிஸ்ட் போடுறேன். அத பார்த்து அந்த இதில ஏதாச்சும் உங்க கேட்டகரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. Ducatiயோட மல்டிஸ்டாரா V2 வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025ல இந்தியால லான்ச் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்போ புது லுக்ஸ் அண்ட் புது ஃப்ரேம் அண்ட் புது இன்ஜின்ல வந்து இப்போ கிடைக்க போகுது. இதோட டிசைன் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது இது ரெட் பெயிண்ட் ஸ்கீம்ல வருதாம். அதே நேரத்தில இவங்க வந்து வெயிட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 கேஜிஸ் வந்து லைட்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாரி இதோட பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் குடுத்துருக்கனால 890 சிசி ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வருது. இது வந்து 150 பிஹெச்பி அண்ட் 92.1 நியூட்டன் மீட்டர் வந்து இதில கிடைக்குது. அண்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பை டைரக்ஷனல் க்விக் ஷிஃப்டர் குடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டுமே ரெட்யூஸ் பண்ணி, இன்ஜினோட பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினும் குடுத்துருக்கனால, இதோட அவுட் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அண்ட் இது மொத்தம் 2 வேரியன்ட்ல வருது. ஸ்டாண்டர்ட் அண்ட் எஸ் அப்படின்னு சொல்லி. இதோட பேஸ் மாடல் வந்து 199 கேஜிஸ். எஸ் ட்ரிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, 202 கேஜிஸ்ல வருது. ஆல்ரெடி ஆட்டோ நியூஸ்ல Toyota Camry வந்து டிசம்பர் 11 லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து 48 லேக்ஸ்ல இருந்து இதோட பிரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல 2.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஹைபிரிட் மோட்டார் கூட பேர் பண்ணியிருக்காங்க. மொத்த கம்பைன்ட் அவுட்புட்டா 230 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல இசிவிடி கியர் பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மொத்தம் 3 டிரைவ் மோட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட், எக்கோ அண்ட் நார்மல். இத பத்தின டீடைல் ரிவ்யூ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் பண்ண பார்ப்போம். அண்ட் நெறைய கார்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இதுல எந்த கார்ஸ்லாம் நீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க? இல்ல எந்த பைக்ஸ்லாம் நீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க? அதுவும் முக்கியமா நாங்க பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2025 Honda Amaze. Honda Cars India
நியூ ஜென் அமேஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சப்-மீட்டர் செடன் வந்து மொத்தம் 3 வேரியன்ட்ஸ், 6 கலர் அண்ட் சிங்கிள் பெட்ரோல் இன்ஜினா வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. 3 ட்ரிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விஎக்ஸ் அண்ட் இசட்எக்ஸ் இந்த மாரி 3 வேரியன்ட்ஸ்ல வருது. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 8 லேக்லேருந்து 10.90 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ் ஷோரூமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்டீரியரும் சரி, எக்ஸ்டீரியரும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நியூ ஹோண்டா அமேஸ்ல வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின் வந்து குடுக்குறாங்க. இது வந்து 89 பிஹெச்பி பவரும் அண்ட் 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் சிவிடி யூனிட்ஸ் வந்து இதுக்கு இருக்கு. இந்த நியூ அமேஸ் வந்து 3rd ஜெனரேஷனா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட காம்படிட்டர்ஸ்னா நியூ மாருதி டிசைர் இருக்கு, டாடா டைகர் இருக்கு, ஹோண்டாயோட ஆர்ஆர் இருக்கு. ஆல்ரெடி 2nd ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே சேல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க 2nd ஜெனரேஷன் காரும் அவங்க சேல்ஸ்ல வச்சிருக்க போறாங்க. இந்த 3rd ஜெனரேஷன் அமேஸுமே வந்து சேல்ஸ்ல வச்சுக்க போறாங்க. 2nd ஜெனரேஷன் வந்து சிஎன்ஜி வெர்ஷன் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹோண்டாவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ராடக்டான எலிவேட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எஸ்யூவியும் வந்து ஒரு இவி மாடலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதே நேமில் வராது. நேம் வேணால் கொஞ்சம் டிஃபர் ஆகி வரலாம். பிஎம்டபிள்யூட F450 GS வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் பைக்காக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது இந்தியாவிலே தான் மேட் இன்னாகவும் வரப்போகுது. மிட் 2025 இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மிடில் வெயிட் அட்வென்ச்சர் வந்து ஆல்ரெடி F45 GS வந்து கான்செப்டாக வந்து ஐக்மாலா வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 450 GS வந்து புது எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மீட் பண்ணி வரப்போகுது. ஸோ இதில் வந்து பிராண்ட் நியூ பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின்லேருந்து நம்மளால் 48 பிஹெச்பி பவர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளாக வரனால ஆல்ரெடி நம்ம இதில் வந்து அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது அதுக்கு காம்படிட்டராக வரப்போதா, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். JSW எம்ஜி மோட்டார் இந்தியா வந்து அவங்களுடைய சப் பிராண்டான எம்ஜி செலக்ட் கீழே ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இது இந்த படிப்பா படத்தில் நம்ம நீலாம்பரி அவங்க ஒரு கார் வச்சுருப்பாங்களே, அந்த டிசைன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சா? இந்த காருக்கு பேர் என்னென்னா எம்ஜி சைபஸ்டர். இது வந்து ஒரு ஆல் எலக்ட்ரிக் 2 டோர் கூப்பா வந்து அன்வீல் பண்ண போகிறாங்க. பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ ஜனவரி 2025 இந்தியாவில் நடக்கும் அதில். ஸோ இந்த சைபஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ரோட்ஸ்டர். எதுக்குன்னா இந்த ஸ்வாங்கி பட்டர்ஃப்ளை டோர்ஸ், அதாவது அப்படி திறந்தா அப்படி ஒரு டோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அது ஃபோட்டோ போடுறேன். இந்த ஸ்வாங்கி பட்டர்ஃப்ளை டோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்லாங் டிசைனோடு வரப்போகுது. இதோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீக் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஃப்ரண்ட் பம்பர், டியூல் டோன் 20 இன்ச் அலாய் வீல்ஸ் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எம்ஜி சைபஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 கான்ஃபிகரேஷனில் வருது. ஒன்று சிங்கிள் மோட்டார் அண்ட் இன்னொன்று டூயல் மோட்டார் செட்டப். இதில் வந்து 500 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் 0 to 100 km/h வந்து பார்த்திங்கன்னா 3.2 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் அதேமாதிரி சிங்கிள் சார்ஜாக 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஒரு வேளை எங்களுக்கு ரிவ்யூ கிடச்சுன்னா கண்டிப்பாக இதை போய் பார்த்து ரிவ்யூ பண்ணி ஆகணும். நான் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அடம்பிடிச்சி. யமஹா வந்து பார்த்தீங்கன்னா NMAX 125 வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எக்ஸ்போ 2025 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட ஹையஸ்ட், அதாவது லேட்டஸ்ட் எடிஷனாக அவங்க வந்து ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து புதுசாக டூயல் எல்இடி ப்ரொஜெக்டர் லைட்ஸ், அதுக்கப்புறம் எர்கனாமிக்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆக்கியிருக்காங்களா. அதுக்கப்புறம் சீட்டுக்கு அடியில் 25 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து கீலெஸ் இக்னிஷன் அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இதில் வருதான் ஸ்டாண்டர்டாகவே. புதுசுனால அண்ட் அதேமாதிரி டாப் எண்ட் வேரியண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா 4.2 இன்ச் ஃபுல் கலர் டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்கூட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. மற்ற எல்லாமே, அதாவது 125cc அந்த லிக்விட் கூல்டு மோட்டார், இது எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. அண்ட் இந்த NMAX ஸ்கூட்டர் பற்றி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நீங்கள் எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹீரோ மோட்டார் கார்ப்போட எலக்ட்ரிக் 2 வீலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடா. இவங்களுடைய 2nd எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இந்த V2. இந்த V2 வந்து மொத்தம் 3 வேரியன்ட்ஸில் வருது. V2 லைட் வந்து பார்த்தீங்கன்னா 96,000க்கும், V2 ப்ளஸ் வந்து 1.15 லேக்ஸுக்கும், V2 ப்ரோ இது வந்து டாப் ஸ்பெக், இது வந்து 1.35 லேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூமாக வருது. இதோட பவர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வேரியண்ட்டுமே ஒரே IP68 ரேட்டட் 6 கிலோவாட் அண்ட் 25 நியூட்டன் மீட்டர் பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் வச்சு தான் வந்து பவர் பண்ணுறாங்க. இதில் வந்து ரிமூவபிள் பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்ஸ் பற்றி பேசும்போது இந்த லைட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேட்டரியாக 2.2 kWh கிடைக்குது. அண்ட் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.72 kWh பேட்டரிஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரோ வேரியண்ட்டுக்கு வந்து 3.94 kWh பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ரைடிங் மோட்ஸ் இருக்குது, எக்கோ அண்ட் ரைடு. ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ப்ளஸ்ஸாக ஸ்போர்ட்ஸ் மோடும் சேர்ந்து வரப்போகுது. ப்ரோவுக்கு வந்து இந்த 3 ரைடிங் மோட்ஸும் இருக்கும். பவர் ட்ரெயின் பேராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு கஸ்டமாக ஒரு மோடு வந்து செட் பண்ணிக்கலாம். ஹீரோவோட விடா 2 காம்படிட்டர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஓலா எக்ஸோனெக்ஸ், பஜாஜ் செதாக் அண்ட் ஏத்தர் ரிஸ்டா இருக்குது.
ஹரியானா பேஸ் பண்ண எலக்ட்ரிக் டூ வீலர் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் லெக்ஸ்டெக்ஸ். இவங்க வந்து என்டியூரோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,999. ஆனால் மேனுஃபேக்சர் வந்து ஒரு ஏர்லி பிட் ஆஃபராக அவங்க வந்து 57,999 ரூ. 2000 குறைச்சி வந்து அவங்க சேல்ஸில் இறங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு வந்து 65 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. மொத்தம் 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2.3 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் வந்து 90 கிலோமீட்டர் ரேஞ்சும் சிங்கிள் சார்ஜில், 3 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் வந்து 117 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் சார்ஜ்லேயும் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லீசிங் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ரெண்ட் ஆர் சப்ஸ்கிரைபுக்கு வந்து பேட்டரியை மந்த்லி பேசிஸில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பேட்டரி ஸ்வாப்பிங் ப்ளஸ் லீசிங். அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதில் ரெண்ட் ஆர் சப்ஸ்கிரைப் அந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அந்த பிராண்டோட ஸ்வாப்பிங் நெட்வொர்க்கில் போயிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை கொடுத்துட்டு புது பேட்டரி நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஒவ்வொரு எலக்ட்ரிக் புது புது கம்பெனிஸும் வரும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து மக்கள் மத்தியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்ற கம்பெனிஸும் பண்ணால் நல்லா இருக்குமா, இது என்ன மாதிரி சூட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். மெர்சிடிஸ் பென்ஸ் இந்தியா வந்து G580 ஈவியை வந்து EQ டெக்னாலஜியோடு இந்தியாவில் January 9, 2025 லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட பவர் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த G50யில் வந்து குவாட் மோட்டார் ஆல் வீல் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. 579 பிஹெச்பியும் அண்ட் அதுக்கப்புறம் 1164 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இதில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த மோட்டருக்கு 160 கிலோவாட் ஹவர் அண்டர் ஃப்ளோர் பேட்டரி பேக்கும் அண்ட் அதே மாதிரி 473 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் சார்ஜில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிக் G கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2024 இதோட புக்கிங்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கு இது அரைவ் ஆகும்போது ஒரு GPU ப்ராடக்டாகவே இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். உங்களுக்கு பிடிச்சிக்கோ இல்லையோ, இதுக்கப்புறம் பைக்ஸு, ஸ்கூட்டர், கார்னு சொல்லிட்டு எல்லாமே எலக்ட்ரிக் வெர்ஷன்ஸில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் பஜாஜ் வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் செதாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் டிசம்பர் 20 லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்கிறனால இந்த செதாக் வந்து கொஞ்சம் லைட்டாக அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பவர் ரேஞ்சும் ரைடிங் ரேஞ்சும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து நிறைய வேரியன்ஸில் கொடுக்க போகிறனால உங்களுக்கு வேரியஸ் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி இயர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் சில கார்ஸுக்கும் பைக்ஸுக்கும் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுறாங்கன்ட்டு. அந்த வகையில் புது இயர் வரப்போகிறனால நிசான், டொயோட்டா, மாருதி சுசுகி, ஆடி இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸஸும் வந்து ஜனவரி 2025லேருந்து ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இப்போதைக்கான நியூஸ். இதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வந்து அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக உங்க கூட வந்து கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆட்டோ நியூஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன கரெக்ஷன்ஸ் நான் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பர்சனலாக சொல்லுங்கள். இப்போது இதை படிக்க படிக்க கொஞ்சம் கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃப்ளோ வருது, ஜாலியாக இருக்குது. அண்ட் நீங்களுமே கமெண்ட் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அடுத்து வேறு என்ன நியூஸ் பற்றி பேசணும், வேறு என்ன விஷயங்கள் பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ. லவ் யூ.